சர்வேஷா நமஸ்காரா. அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவா. தை மாதத்துக்கு அப்புறமா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும், விசேஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் தை அமாவாசைக்கு பிறகு வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதில் ரத சப்தமிக்கு அடுத்த நாள், சப்தமிக்கு அடுத்து அஷ்டமி வரும். அதனால் பொதுவாக வசந்த பஞ்சமிக்கு அப்புறமா பஞ்சமி அன்னைக்கு வந்துடும் வசந்த பஞ்சமி. அதன் பிறகு ரத சப்தமி வரும். அதுக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி வரும். இதுதான் பொதுவாக வந்துட்டுருக்கும். அப்படின்றதுனால இந்த வருடம் என்னைக்கு ரத சப்தமி, என்னைக்கு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. என்ன நிறையா பேர் கேட்டுருக்கேன். அதற்கெல்லாம் தான் இப்போ நான் விடை சொல்ல போகிறேன். ரத சப்தமியும் பீஷ்மாஷ்டமியும் இந்த வருடம் இந்த ரத சப்தமி எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, சூரியனுக்கு பிறந்த நாள். சூரிய பகவான் 7 குதிரைகளை தேரில் பூட்டி வடக்கு பக்கமாக வடக்கு திசையை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி, சூரியன் தான் நமக்கு பிரத்யக்ஷ கடவுள். நம்ம சனாதன தர்மத்தில் பிரத்யக்ஷமான கடவுள் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய நாராயணன். நம்ம எத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படின்ற கணக்கு பார்க்குறதுக்கும் சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நாளும், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு 80 வருஷம் இருந்தார், 90 வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆயுட்காலம் எல்லாத்தையுமே ஆயுள் கொடுக்கறதும் ஆயுளை காப்பாற்றுறதும் சூரிய பகவான். சூரிய பகவானை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். ரத சப்தமி அன்னைக்கு சூரிய கிரகணத்துக்கு ஈடான தினம். சூரிய கிரகணத்தன்னைக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள்லாம் எப்படி பன்மடங்கு பலன் கிடைக்குமோ அதே போல் ரத சப்தமி அன்னைக்கும் கிடைக்கிறது. ஆகையினால அன்றைய தினத்தில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே 7 இயற்கைகளை பசுஞ்சாணம் அதெல்லாம் வச்சுட்டு மந்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிவிட்டு ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலையில் இருக்கையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிக்கோங்கோ மந்திரம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அர்க்கியம் இடணும் சூரிய பகவானுக்கு. ராம் ராம். பீஷ்மாஷ்டமி. பீஷ்மாஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாக்கா, பீஷ்மருக்கு சந்ததி கிடையாது, பிரம்மச்சாரி. அதனால் பீஷ்மர் தன்னுடைய உயிர் நீத்த நாள் அஷ்டமி. தை மாத அமாவாசை பிறகு வரக்கூடிய அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. அந்த பாரத யுத்தம் நடந்தபோது பீஷ்மர் உத்தராயணத்துக்கோசரம் காத்துட்டு இருந்தார். போர் முடிஞ்சிருந்து உத்தராயணம் வரணும்னு காத்துட்டு இருந்து, உத்தராயணம் வந்ததுக்கப்புறமா அதற்கு பிறகு வந்த அஷ்டமியில், அமாவாசை கழிஞ்சு வந்த இந்த வளர்பிறை அஷ்டமியில் உயிர் நீத்தார். இன்றைய தினத்தில் அவருக்கோசரம் எல்லோரும் தர்ப்பணம் அர்க்கியமிடணும். அப்பா இருக்கிறவ அப்பா இல்லாதவான்னு கணக்கே கிடையாது. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பீஷ்மருக்கு குழந்தைகள். அதனால தான் அவரை பித்தாமகர்னு கூப்பிடுவோம். எல்லோருக்குமே அவர் தாத்தா, அதனால தான் அவரை பித்தாமகர்னு கூப்பிடுறோம். அவருக்கு எல்லோரும் அர்க்கியமிடணும். அப்படி அர்க்கியம் விடும்பொழுது ஒரு வருஷத்துக்கான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. அப்படி அர்க்கியம் விடலை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வருடம் நாம் சேர்த்து வச்ச புண்ணியம் அத்தனையும் நம்மை விட்டு போயிடுறது. இப்போது ஸ்நானத்துக்கு நம்ம சனாதன தர்மத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. புண்ணிய நதிகளில் பாவங்களை போக்குறதுக்கு ஸ்நானம் பண்ணுறோம். கங்கா, துங்கா, காவேரி ஸ்நானம் இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கங்கை புத்திரனான பீஷ்மருக்கு நம்ம அர்க்கியம் விடும்பொழுது ஒரு வருடத்துக்கான பாவங்கள் நம்மை விட்டு விலகி விடுகிறது. அதனால் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கும் எல்லோரும் அர்க்கியம் விடணும்னு சொல்லியிருக்கா. பீஷ்மாஷ்டமிக்கோசம் பீஷ்மருக்கும் அன்றைக்கு அர்க்கியம் பண்ணணும். ராம் ராம். ஓம் நம சிவாயா. மேலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்கத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய கால தேசத்தை அனுசரித்து அதுக்கு என்றைக்கு கொண்டாடணும் அப்படின்றது மாறுறது இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா உங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஆற்று வாத்தியாரை கேட்டுக்கோங்க. ராம் ராம்.
ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय।